Hello students, இப்போ நம்ம எக்ஸசைஸ் 5.4ல் 8th சம் பார்க்கலாம். Differentiate log of log x greater than 1. ஃபஸ்ட்டு இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். y வந்து log of, இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு log ரூல் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த log ரூல் எழுதுகிறேன் பாருங்கள். y வந்து log f of x. இந்த இடத்துல f of x வந்து எனி ஃபங்க்ஷன் ஆஃப் x, எது கொடுத்தாலும் இந்த ரூல் தான். f of x பதிலாக எந்த ஃபங்க்ஷன், சைனு, e power x, அல்ஜிப்ரிக்கு, எக்ஸ்பொனன்ஷியல் எது கொடுத்தாலும் இந்த ரூல் தான், ரைட்டா? dy by dx ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1 by f of x எழுதிட வேண்டியது, அப்புறம் அந்த f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், f dash of x. இதுதான் log ரூல். இப்போ இந்த இடத்துல f of xங்கிறது என்னென்னா இதுதான் log x, இதுதான் f of x. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்னா, dy by dx equal to 1 by log x. அப்புறம் இந்த f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், dy by dx of log x. அதாவது இந்த f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், f of xங்கிறது இங்கே log x, ரைட்டா? இப்போ log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1 by x வருமா? இந்த இடத்துல dy by dx, புரியுதா? இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? greater than 0 இருக்கும். அப்போ ஏன் அப்படின்னா ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், எக்ஸ் greater than 1 கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? log of log x எக்ஸ் greater than 1. இதுக்கு மீனிங் என்னென்னா, எப்போதுமே இந்த log x வந்து less than 0, எக்ஸ் வேல்யூ 0 to 1ல் log x வந்து நெகட்டிவாக இருக்கும். அதே log x வந்து எப்போ பாசிட்டிவாக இருக்கும்னா, எக்ஸ் இஸ் greater than 1, greater than 1க்கு பாசிட்டிவாக, greater than 1 அப் டு இன்ஃபினிட்டி. எக்ஸ் இஸ் greater 1க்கு மேலே, எக்ஸோட வேல்யூ 1க்கு மேலே கொடுக்க log x வேல்யூ பாசிட்டிவ் ஆகிட்டே இருக்கும், அப் டு இன்ஃபினிட்டி அப்படியே போகும், ரைட்டா? இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் greater than 1 மட்டும் தான் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? இந்த இடத்துல எக்ஸ் greater than 1 மட்டும் தான் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஏன் அப்படின்னா 0 to 1 கொடுக்கல. 0 to 1 கொடுத்தா என்ன ஆகும்னா, இந்த log x இருக்குல்ல, இந்த log x வந்து நெகட்டிவ் ஆகிடும். நெகட்டிவ் ஆச்சுன்னா வெளில ஒரு லாக் இருக்குது பார்த்தீங்களா, லாக் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூ நாட் டிஃபைன்டு. அதில் தான் 0 to 1 கொடுக்கல, எக்ஸ் greater than 1 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஓகே. ஆனால் இந்த இடத்துல எக்ஸ் 0 to 1க்கு log x நெகட்டிவ் ஆகும், 1க்கு மேலே பார்த்தீங்கன்னா log x பாசிட்டிவ் ஆகும், அவ்வளோதான். இப்போ இதனால தான் ஜென்ரலாக எக்ஸ் greater than 0ன்னு எழுதிட்டேன் நான். ஓகே, இதுதான் dy by dx வேல்யூ. 9th sum. Differentiate cos x by log x. X is greater than 0. இதை ஒய்ன்னு எடுத்துங்க. y is equal to cos x by log x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கோஷன் ரூலை யூஸ் பண்ணுறான். y equal to u by v. அப்போ dy by dx equal to என்ன வரும்னா v ஸ்கொயர். v எழுதிட்டு u டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், u எழுதிட்டு v டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், ரைட்டா? இப்போ இந்த இடத்துல எது uனா, இதான் u, இதான் v, ரைட்டா? அப்போ log x ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஸ்கொயர் பாட்டத்தில் ஸ்கொயர் பண்ணோம், log x த ஹோல் ஸ்கொயர். ஓகே, log x ஹோல் ஸ்கொயர். அப்புறம் v எழுதிட்டு log x எழுதிட்டு எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், d by dx of cos x. u டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்புறம் cos x எழுதிட்டு எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், ரைட்டா? அப்போ log x
காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் சைன் எக்ஸ் வருமா? மைனஸ் காஸ் எக்ஸ் log x பண்ணால் 1/x வருமா? டிவைடட் பை log x the whole square. இப்போ dy by dx equal to இதை வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ்னு எழுதிடுறேன். cos x by x divided by log x the whole square divided by log x the whole square. ரைட்டா, இங்கே எக்ஸ் எல்சியம் எடுத்துடுறேன். அப்போ எக்ஸ் சைன் எக்ஸ் log x வரும், மைனஸ் காஸ் எக்ஸ் பை எக்ஸ் வருமா? அது எக்ஸை பை எக்ஸை எக்ஸ் வந்து காமனாக எடுத்துக்கணும், அதான் எல்சியம் எடுக்கிறது. log x ஹோல் ஸ்கொயர் சேர்த்து எழுதிக்கணும். இப்போ நியூமரேட்டரில் மைனஸ் காமனாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வெளியே எடுத்துருங்க. மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் log x ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு log x த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். 10th sum. Differentiate cos of log x plus e power x x greater than 0. ஃபஸ்ட்டு இதை ஒய்ன்னு எடுத்துங்க. cos of log x plus e power x. இப்போ cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் சைன் எக்ஸா. அதே மாதிரி தான் cos of log x plus e power x டிஃப்ரென்ஷியேட் மைனஸ் சைன் ஆஃப் log x plus e power x. திரும்ப அந்த log x plus e power x தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, இதுதான் செயின் ரூல்னு சொல்கிறது. நான் இப்போ இந்த இடத்துல செயின் ரூலை யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காசு டிஃப்ரென்ஷியேட் மைனஸ் சைன் போட்டு இதை அப்படியே எழுதிடணும். இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, log x இதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உடனே இங்கே எழுதக்கூடாது. ஓகே, திரும்ப எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? தனியாக log x ப்ளஸ் e power x தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ரைட்டா, இப்போ மைனஸ் சைன் ஆஃப் log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x வருமா? e power x பண்ணால் என்ன வரும்? e power x. அவ்வளோதான். அடுத்தது எக்ஸாம்பிள். Differentiate ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 26ல் ஃபஸ்ட்டு சப்டிஷன்ஸ் e power minus x. இப்போ ஒய்யை வந்து e power minus xன்னு எடுத்துங்க. இப்போ dy by dx ஈக்குவல் டு எக்ஸ்பொனன்ஷியல் ரூலை யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு e power minus x அப்படியே எழுதணும். திரும்ப dy by dx ஆஃப் ஈயோட பவரில் என்ன இருக்கோ அதான் e power f of x ரூல். e power f of x dy by dx f of x. இந்த இடத்துல f of x என்னது? மைனஸ் எக்ஸா. அப்போ மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 வருமா? அப்போ என்ன ஆகுது? மைனஸ் e power minus x. இதான் வந்து dy by dxோட வேல்யூ. அப்புறம் 26ல் செகண்ட் சப்டிஷன்ஸ் sin of log x. x greater than 0. log கொடுத்தாவே x greater than 0 கொடுத்துருவாங்க. ரைட்டா, ஃபஸ்ட்டு இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். sin of log x sin of log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? cos of log x வரும். திரும்ப சைனை முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். உடனே log x உள்ளுக்குள்ளே டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. தனியாக log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். இப்போ log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1/x வரும். இன்ட்டு 1/x. அதை கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ cos of by xன்னு வந்துடுது.
அவ்வளோதான். இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 0 கிடையாது. ரைட்டா? அடுத்த எக்ஸாம்பிள், தேர்ட் சப்டிவிஷன்ஸ். டிஃப்ரென்ஷியேட். cos inverse of e power x. ஃபஸ்ட்டு இதை ஒய்ன்னு எடுத்துங்க. cos inverse of e power x. இப்போ இது வந்து cos inverse ரூல். cos inverse x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். y வந்து cos inverse of x. அப்போ dy by dx ஃபார்முலா என்ன? -1/√1 - x². ரைட்டா? அதே மாதிரி y வந்து cos inverse of f of xன்னு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னா dy by dx equal to அதே x பதிலாக f of x போட்டுக்க வேண்டியது தான். √1 - f of x the whole square. திரும்ப அந்த f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அதான் f dash of x. அதே மாதிரி தான் இங்கே. இதில் வந்து எது f of xனால் இந்த e power x இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் f of x. இதுதான் f of x. ரைட்டா? இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் பாருங்க. -1/√1 - e power x the whole square. திரும்ப அந்த f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், இது f of x இங்கே e power x. அப்போ e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? e power x தானே, e power x divided by √e power x ஸ்கொயர் பண்ணால் பவரை மல்டிப்ளை பண்ணோம், e power 2x. அவ்வளோதான். இதான் வந்து என்னது? dy by dx. அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன்ஸ். y வந்து என்னது? e power cos x. இதுக்கு என்ன ரூலை யூஸ் பண்ணோம்? எக்ஸ்பொனன்ஷியல் ரூலை யூஸ் பண்ணோம். y வந்து e power f of xனால் dy by dxோட வேல்யூ என்ன வரும்? ஃபஸ்ட்டு e power f of x எழுதிக்கணும், அப்புறம் அந்த f of xை நம்ம தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இதுதான் எக்ஸ்பொனன்ஷியல் ரூல். அதுதான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன். இந்த இடத்துல f of xங்கிறது என்னது? பவர் cos x. ஈயோட பவரில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் f of x. அப்போ e power cos x எழுதிட்டு எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்? cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? -sin x. -sin x அதை ஃபஸ்ட்டு எழுதிடுறேன், அப்புறம் e power cos x. அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸைஸ் ஓவர் 5.4. அடுத்தது லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன்ஸ். ஓகே.